ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் முயற்சி பாதை டிஎன்பிஎஸ்சி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மாநாடுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 10 மாநாடுகளை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ 11வது மாநாடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். 11வது மாநாடு 1895 நடந்திருக்கு. மாநாட்டோட தலைவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. எங்கே நடந்திருக்குன்னா பூனாவில் நடந்திருக்கு. 1892 சட்டப்படி சட்டசபையை விரிவுபடுத்தியும் அதிகமான பயன் கிடைக்கல. காங்கிரஸோட கோரிக்கைகள்லேயே தலையாய கோரிக்கை எதுனா பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணுன்றது தான். திலகர் இந்த மாநாட்டில் ஆங்கிலத்தில் பேசாமல் மராட்டிய மொழியில் பேசியிருக்காரு. இது 3 விஷயங்களும் 11வது மாநாட்டோட முக்கிய நிகழ்வுகளாக இருந்திருக்கு. அடுத்தது நம்ம 12வது மாநாடு பார்க்கலாம். 12வது மாநாடு எப்போ நடந்திருக்குன்னா 1896 நடந்திருக்கு. தலைவர் முகமது ரஹமதுல்லா சஹானி. இடம் கல்கத்தாவில் நடந்திருக்கு. ரவீந்திரநாத் தாகூர் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடியிருக்காரு. மொத்தம் 24 தீர்மானங்கள் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு தீர்மானம் என்னென்னா ஏஓ ஹியூம் பொது செயலாளராக கண்டினியூ பண்ணணுன்றது தான். அதுக்கு அடுத்தது நம்ம 13வது மாநாடு பார்க்கலாம். 1897 13வது மாநாடு நடந்திருக்கு. தலைவர் சங்கரன் நாயர். சங்கரன் நாயர் யாருன்னா மദ്രാஸ் ரிவ்யூன்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அந்த பத்திரிகையோட ஆசிரியர். இடம் அமராவதியில் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் மக்களை வாட்டி வதச்சிருக்கு. மொத்தம் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஏஓ ஹியூம் பொது செயலாளராகவும் தீன்ஷா வாச்சா துணை பொது செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது 14வது மாநாடு. 14வது மாநாடு 1898 நடந்திருக்கு. தலைவர் ஆனந்த மோகன் போஸ். இடம் சென்னையில் நடந்திருக்கு. பிளேக் நோயோட செலவுகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கணுன்ற தீர்மானமும் தாதாபாய் நவ்ரோஜி மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானமும் 14வது மாநாட்டில் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 15வது மாநாடு 1899 15வது மாநாடு நடந்திருக்கு. தலைவர் ஆர்சி தத் என்று அழைக்கப்படுகின்ற ரமேஷ் சந்திர தத். எந்த இடத்துல நடந்திருக்குன்னா லக்னோவில் நடந்திருக்கு. நிலையான நில வருவாய்க்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. தலைமை உரையில் ஆர்சி தத் என்ன சொல்லியிருக்காருன்னா, உழவர்களின் ஏழ்மைக்கும் கடனுக்கும் அடிப்படை வரியே சாதாரண ஆண்டுகளில் அவன் சிறிதேனும் மிச்சம் வைக்க விடாதபடி வரி மூலம் பணத்தை பெற்றுவிடுவதனால் அறுவடை குறைகிறது. மோசமான காலங்களில் அவன் நிலை படுமோசமாகி விடுகிறது என்றார். இந்த கோட் யார் சொன்னதுன்னா ஆர்சி தத். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.